அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்கள் மார்ச் 29ஆம் தேதியன்று உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக இதை தவறாமல் செய்யுங்கள். உங்களுடைய வாழ்வில் திடீர் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு தேடி வரும் என்று சொல்லக்கூடிய வகையிலும், அதோடு மட்டுமல்லாது ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்களில் சிக்கி தவிக்கும் கடகராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து தீர்வு கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சிக்கல்களில் சிக்கி தவிக்கும் கடகராசிக்காரர்களுக்கு மார்ச் 29ஆம் தேதியன்று மிக வலுவாக பல அற்புதமான நல்ல நிகழ்வுகளை சந்திப்பதற்கு யோகம் உருவாகிறது. ஏனென்றால் 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான சந்திரன் உட்பட 6 கிரகநிலைகள் ஒன்றாக இணைகின்றன. அதோடு மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் மிக வலுவாக சனி அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாகியஸ்தானத்தில் நுழைகிறார். அஷ்டம சனியின் ஆதிக்கம் வீழ்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. சனி 9இல் இருப்பது பல்வேறு வகையில நன்மையையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் சூரியனும் சந்திரனும் இணைந்து அமாவாசை தினத்தை உருவாக்குகின்றன. ஒரே நேர்கோட்டில் ஒரே ராசியில் வரும்போது இது போன்ற நிகழ்வானது நடைபெறுகிறது. எனவே இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் உறுதியாகவே முன்னோர் வழிபாட்டால் நிச்சயமாக அமாவாசை தினத்தன்று கடகராசிக்காரர்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் சூரிய கிரகணமும் நடைபெறுகிறது. சூரிய கிரகணமும் நடைபெறக்கூடிய இந்த வேளையில் அதிக கவனத்துடன் இருக்கும் போது ஏன் எதற்கு என்று தெரியாமல் இருக்கக்கூடிய பல சங்கடங்கள் மறைந்து உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தை கடகராசிக்காரர்கள் உறுதியாக சந்திக்க முடியும். பொதுவாக சூரிய கிரகணம் என்பது சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் சந்திரன் வரும்போது இந்த நிகழ்வானது நடைபெறுகிறது. அப்படிப்பட்ட அற்புதமான நிகழ்வில் பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே பல மாற்றங்கள் இந்த மார்ச் 29ஆம் தேதி ஏற்படுகின்றன. அந்த மாற்றங்கள் அத்தனையுமே கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உருவாக்கி கொடுக்கிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக கடகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும் போது லாபத்தில் வீற்றிருக்கிறார் குரு, மேலும் தைரிய ஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க மோட்சக்காரகரான கேது. இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் விரயத்தில் வலுப்பற்றிய அமைப்பில் வலம் வருகிறாருங்க செவ்வாய். இப்படி இந்த 3 கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க மற்ற 6 கிரகநிலைகளும் ஒன்றாக பாகியஸ்தானம் ஆகிய 9ஆம் இடத்தில் வலுவான அமைப்பிலும் வலுவிழந்த அமைப்பிலும் வலம் வருகின்றன. சூரியன் வலுவான அமைப்பில் பாகியஸ்தானம் ஆகிய 9இல் வீற்றிருக்கிறார். ராசியின் அதிபதியான சந்திரனும் வலுவான அமைப்பில் வலம் வர போகிறார். அதற்கு பிறகு வளர்பிறை சந்திரனாக மாறுகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கணிதத்தின்படி அஷ்டமஸ்தானத்தை விட்டு வலுவான அமைப்பில் வலம் வர போகிறாருங்க சனி பகவான். வலுவான அமைப்பில் ராகு பாகியஸ்தானமாக 9இல் நிலை கொண்டிருக்கிறார். வலுவிழந்த அமைப்பில் நீச்சம் பெற்ற நிலையில் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்த அமைப்பில் கடகராசிக்காரர்களுக்கு புதன் வலம் வருகிறார். சுக்கிரன் உச்சம் பெற்று வலுவான அமைப்பில் அதே சமயம் வக்ரகதியிலும் வலம் வந்து கொண்டிருக்கிறார். இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பு இந்த வேளையில் இப்படி இருக்கும் போது மிகவும் வலுவாக அன்றைய தினத்தில் சூரியனும் சந்திரனும் இணைந்து பாகியஸ்தானம் ஆகிய 9ஆம் இடத்தில் வலுவாக அமாவாசை நிகழ்வை உருவாக்குவதால் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக பல சிரமங்கள் விலகும். அமாவாசை தினத்தன்று அதிகாலையிலே எழுந்து நீராடி எள்ளும் நீரும் இறைத்து இறைவனுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துவிட்டு அதற்கு பிறகு இறை வழிபாட்டை மேற்கொள்ளலாங்க. அதற்கு பிறகு விரதத்தை நிறைவேற்றி செய்வதற்கு முன் தவறாமல் தான தர்மம் செய்வதோடு தான தர்மம் என்று சொல்லக்கூடிய புண்ணிய காரியங்களை மேற்கொள்ளலாம். அதற்கு பிறகு தவறாமல் காகைக்கு உணவளிக்க வேண்டும். காகைக்கு உணவளித்ததற்கு பிறகு விரதத்தை பூர்த்தி செய்யலாங்க. அன்றைய தினத்தில் தவறாமல் படையல் செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் 5 வகையான பொருட்களை மற்றவர்களுக்கு தானமாக கொடுப்பதால் தங்களுடைய வாழ்வில் ஐஸ்வர்யமும் சகல செல்வங்களும் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்கும் என்பது ஐதீகமாக கடகராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் அன்றைய தினத்தில் அரிசி மற்றும் பருப்பு, வெல்லம்,
நெய், முந்திரி, திராட்சை போன்றவற்றை பொருட்களையும் ஏலக்காய் போன்ற பொருட்களையும் அவர்களுக்கு தானமாக கொடுப்பதன் மூலம் மகத்தான புண்ணியம் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக வந்து சேரும். அன்றைய தினத்தில் உறுதியாகவே 5 to 6 மணிக்கு முன்னதாகவே எழுந்து நீராடி இந்த வழிபாட்டை முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு உறங்குவது நல்லதல்ல. அது மட்டுமல்லாது தென்புலத்தார் வழிபாட்டிற்கு பிறகுதான் இறை வழிபாடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது முன்னோர் வழிபாடு செய்ததற்கு பிறகுதான் இறை வழிபாட்டை மேற்கொள்வதும் நல்லதாக கடகராசிக்காரர்களுக்கு அமையும். அன்றைய தினத்தில் செய்யக்கூடாத காரியங்களாக பார்க்கப்படுவது அமாவாசை தினத்தன்று நகம் வெட்டுதல் கூடாது, முடி வெட்டுதல் கூடாது. அதே போன்று முடியை விரித்து வைத்துக் கொள்வதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். குளிக்காமல் எந்த பணியையும் மேற்கொள்ளக்கூடாது. சமையல் போன்ற பணிகளையும் குளித்துவிட்டு மேற்கொள்ள வேண்டும். அன்றைய தினத்தில் வீட்டின் முன் கோலம் போடக்கூடாது. ஏனென்றால் முன்னோர் வழிபாட்டிற்கு மிக முக்கியமான ஒன்றாக கோலம் பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது புதிய காரியங்களை துவங்கக்கூடாது. தசாபுத்திகளின் அடிப்படையில் அன்றைய தினத்தில் சில பணிகளை மேற்கொள்ளலாம். அதோடு மட்டுமல்லாது குறிப்பாக எண்ணெய் வைத்து அந்த தினத்தில் நிச்சயமாக நீராடக்கூடாது. இப்படி செய்வதன் மூலம் ஏன் எதற்கு என்று தெரியாமல் முன்னோர் வழிபாட்டால் பித்ரு தோஷத்தின் காரணமாக முன்னோர் வழிபாட்டால் பல சிரமங்கள் விலகுவதோடு ஏன் எதற்கு என்று தெரியாமல் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் விலகி உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பலவிதமான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாக கடகராசிக்காரர்களை தேடி வரும். மேலும் அன்றைய தினத்தில் கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி விலகுவதால் நல்ல மாற்றங்கள் உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்கும். எனவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் வேறு வகையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் மிக வலுவாக சூரிய கிரகணமும் நடைபெறுவதால் உறுதியாக வெறும் கண்களில் சூரியனை பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். அன்ற தருணத்தில் சூரிய கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் நிச்சயமாக வேறு வகையான பணிகளை செய்யக்கூடாதுங்க. அந்த தருணத்தில் உணவு சாப்பிடக்கூடாது, உணவு சமைக்கக்கூடாது, தண்ணீர் குடிக்கக்கூடாது, நகத்தை வெட்டுதல், கிள்ளுதல், கடிதல் போன்ற பணிகளை நிச்சயமாக மேற்கொள்ளக்கூடாது. கடினமான வேலைகளை நிச்சயமாக அந்த தருணத்தில் செய்யக்கூடாது. வெளியில் சுற்றுவதை தவிர்க்க வேண்டும். குறிப்பாக கர்ப்பிணிகள் குழந்தைகள் வெளியில் சுற்றுவதை தவிர்ப்பது நல்லது. அந்த தருணத்தில் செய்ய வேண்டிய பணிகளாக குலதெய்வ வழிபாடு, நேர்மறையான சிந்தனை, முன்னோர்களின் வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு போன்றவற்றை மேற்கொள்ளலாங்க. அனைத்திலும் நேர்மறையான சிந்தனையுடன் செயல்படுவதோடு அந்த தருணத்தில் நிச்சயமாக துளசி இலைகளை உணவில் சேர்த்து கொண்டு அதற்கு பிறகு சூரிய கிரகணம் நிறைவடைந்ததற்கு பிறகு இயல்பான பணிகளை மேற்கொள்ளலாம். இப்படி பல்வேறு வகையான விசேஷ தருணங்கள் நேரடியான மாற்றத்தை கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் எவ்விதமான தடையுமின்றி உங்களை வந்து சேரும் என்பதில் சந்தேகமே இல்லை.